நந்தி எல்லா தொழிலும் அமுக்குவாங்க. எல்லா 2ஆம் நம்பர் பூரா அரசியல்வாதி நியமித்தது கமுல்ரு கணக்கில் இருந்து எல்லாமே யார்? ஆமாம் நாயகி ஏற்ற நாட்டு சனீஸ்வரி. புரியுதா? இப்போ நொறுக்கி வருது, இனிமேல் சப்புன்னு நொறுங்க. இப்போ ஏமன் காலம் தூவன் அவன் ஜோடியோடு சேர்ந்துட்டான், சேர்த்து விட்டார் போட்டுனா. இந்த செட்டுகள் போனால் தாண்டா இந்த பேலை மானிட பேலை அக்கக்கா பிரித்து எடுக்க முடியும். பிரித்து எடுத்து எங்கெங்கே தள்ளணுங்கிற கணக்கு வரும். கணக்கு முடிக்கிறது நான் அந்த நேரத்தில் ஓலச்சோட தூக்கி எறிஞ்சிருவேன். இதை கணக்கை முடித்து எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கும், அதில் கொண்டு போய் தூக்கி போட்டுருங்கடா, அதை நான் கணக்கு சொல்லிடுறேன் அப்படின்ட்டார் ஐயா. புரியுதா? இது எவனுமே கண்டுபிடிக்க முடியாது, எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் போடுற கணக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் ஒரே வார்த்தை வானரப்படை கொடுப்பார், அப்போ தான் செக் பண்ணி பிரித்து எடுப்பான். போட்ட கணக்கு கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் போட்ட கணக்கில் நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதுனதில் வானரப்படை பிரித்து எடுப்பான். பிரித்து எடுக்கிற சிட்டி கிராமத்தை லைன் வாரி அடைப்பான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை சுலோன்னா சுலோன், அடுத்து கேரளானா கேரளா, அடுத்து மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி, அடுத்து உத்தரகாண்டம், அடுத்து குஜராத்லாம் ஒரு ஏர்போர்ட்டு போகாது, எல்லாமே அதை க்ளோஸ் பண்ணிடுவான் வானரப்படை. எல்லாமே ஏர்போர்ட்டு, விமானம், கப்பல் எதுவுமே 2ஆம் நம்பர் வியாபாரத்துக்கு 2ஆம் நம்பர் போகிறதுக்கும் வானத்தில் புகையாக விடுறதுக்கும் பூமி அதறதுக்குமா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார் கடவுள். பிதிக்கி எடுத்து போட்டுட்டார் அரசியல்வாதியை. அதனால் வானரப்படையை வச்சு கிளியர் பண்ணி வருவார். எல்லாமே கைலாசத்துலேருந்து தான் நடக்கும். நீதிமன்றம் கோர்ட் முக்கால் சத்தியம். ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார், நீதிமான் கணக்கு விட்டார். இந்த கணக்கெல்லாம் இன்னும் எடுக்காமல் இருந்தால் வேறு மாதிரியே கூட வரும். அவ்வளோதான். என்ன வரும்? உணவுகள் மானிட போய் கிடைக்கையில் உள்ள திங்க முடியாது, அந்த மாதிரி விட்டுருவார். அது விட போகிறாரு. அப்போ தான் தெரியும், என்னடா சாப்பாடு இறங்க மாட்டேங்கி, என்னடா பொண்டாட்டியை வேலை பார்க்க முடியல, பொண்டாட்டியை கூட்டு போக முடியல அப்படிங்கிற வார்த்தை நாக்கை விட்டு வெளியே எழுப்பார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. கடவுள் பரமசிவன் பார்வதி 2 பேருமே உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்காங்க. உச்சியில் உட்காந்து உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்காங்க. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை சீக்கிரமாக கிடைக்கும். வானரப்படை உள்ளே வந்தவொடனே எல்லாவனுக்குமே தண்டனை தான். தப்பு செஞ்சவனும் தண்டனை. விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் தப்பிச்சிருவான், அவன் ஒன்று தான் தப்பிப்பான். மெத்த எல்லாமே உள்ளே மாட்டி தான் தீரும், முக்கால் சத்தியம். விவசாயத்தில் ஜட்ஜி கோட்டார் ஆண் பெண்ணும் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு விவசாயம் இருக்கணும். விவசாயம் நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு இருக்கணும், இல்லைன்னா பெரிய சிக்கல் வரும். அந்த நேரம் ஐயா கடவுள் கேட்பார், விவசாயம் வச்சுருக்கியா இல்லையா? படித்து நீதிபதியாக உட்காந்துருக்க, அப்போ அந்த நீதிபதிக்கு உள்ள விவசாயத்தை பார்த்துருந்தேன்னா அந்த விவசாயத்தை நீ லேசாக முடிச்சிருப்ப. அதான் நீ விவசாயம் பார்க்காம படித்து இவங்க போட்ட வழக்கு இங்கிலீஷும் இங்கிலீஷ் உறுதி இந்த பெட்டிஷனை வாசித்து பூரா பாலா போய் கிடக்குன்னு ஒரே வார்த்தை விட்டாச்சு ஒரே வார்த்தை அந்த நேரம் விடுவார். அதுதான் கணக்கு. கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஐயா கடவுள் கைலாசத்துலேருந்து போட்டார். நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வீட்டில் இருக்கீங்களப்பா, விவசாயம் இருக்கணும்ட்டார். கோட்டாருக்கு வழக்கறிஞர்களுக்கும் இருக்கணும், இல்லையா அந்த நேரம் என்ன கணக்கு போடுதாரோ அதுதான் நடக்கும். முக்கால் சத்தியம். விடமாட்டார், தப்பு செஞ்சாலும் விடமாட்டார். விவசாயம் இருக்கணும்ட்டார். இன்றைக்கி போட்டார் கணக்கு முக்கால்.